ஓகே வினோத், அந்த மில்லட் ப்ராஜெக்ட பத்தி சொல்லுங்க. ஓகே மேம். இது நம்ம ஜனா ஃபுட்ஸோட ஸ்டார் ப்ராடக்ட். வழக்கமா சிறுதானியங்களை தனித்தனியா தான் சமைப்பாங்க. ஏன்னா அது வேகிற பக்குவமும் ருசியும் மாறுபடும். ஆனா நம்ம கம்பெனியோட ரிசர்ச்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பல வகையான சிறுதானியங்களை சரியான விகிதத்துல ஒன்னு சேர்த்து ஒரு பவுடரை ரெடி பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் சிறுதானியம் பேபி? காரைக்குடியில தானே பிறந்த? ஏதோ கலிபோர்னியால பிறந்த மாதிரி சிறுதானியம்னா கூட என்னன்னு தெரியாதுன்னு சொல்ற. இந்த பவுடரை நல்லா தான் நாம ப்ரமோட் பண்ணோம். பட் இது பெருசா மார்க்கெட்ல ரீச் ஆகல. அதனால இந்த ப்ராடக்டை அப்படியே நிறுத்திட்டோம். ஆனா ஜனா மேம்க்கு இந்த ப்ராடக்ட் மேல இன்னும் நம்பிக்கை இருக்கு. அதனால மேம் இதை மறுபடியும் ப்ரமோட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஓகே. எஸ், இதுதான் உங்க 2 பேருக்குமான முதல் போட்டி. இந்த ப்ராடக்ட சரியா விக்கிறதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஐடியாவும், இத புது விதமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல கேம்பெயின் பிளானையும் நீங்க கொண்டு வரணும். ஜானு, இவ்வளவுதானா? சிம்பிள். இட்ஸ் லைக் a cake walk for me. மாப்ள, நீ லண்டன்ல படிச்சது தானே மாப்ள? ஆல் தி பெஸ்ட். கலக்கு மாப்ள. Thank you மாமா. வினோத் சார், கேம்பெயின்னா என்ன சார்? Hey, what? உனக்கு கேம்பெயினா என்னன்னு தெரியாதா? சுத்தம். இந்த அறிவு வச்சுக்கிட்டு தான் என் கூட போட்டி போட வந்தியா? தெரியாதத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்ல சிபி சார். எனக்கு தெரியலன்னா நான் கேட்டு கத்துக்க போறேன். ஆனா நான் பின்வாங்குவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஓகே, உங்க 2 பேருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்ல பிளானோட வாங்க. யாரு ஜெயிச்சாலும் சரி, எனக்கு பொருள் விற்கணும்.